வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. அநேகமா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். அதனுடைய டேட்டாவும் செக் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம நிஃப்டிக்கு கொடுத்த வேல்யூ இன்னைக்கு மார்னிங் தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஓப்பன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்தாரு. அங்கிருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனாரு. அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட் எகெயின் வந்து ஓப்பன் பிரைஸ்க்கு கீழே வந்து இந்த சப்போர்ட்லயே வந்து மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா மார்க்கெட் இப்பொழுதைக்கு வந்து இன்னும் புல் ட்ரெண்ட்ல தான் காமிக்கிறாங்க. நான் உங்களுக்கு நிஃப்டியோடைய சார்ட்டை செக் பண்ணிடுவோம். சரி, அதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 26,000 கால் வந்து கொடுத்துருப்பேன். 117 அதாவது 118க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு இந்த மணி ப்ரீமியம். இந்த மணி ப்ரீமியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எந்த எஃபெக்ட்லையும் வந்து கீழே ஜீரோ ஆயிருக்காது. நான் அதனால தான் 2 ப்ரீமியம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது வந்து 26,000 கால். அதே போல 26,300 புட்டு 189க்கு மேல 190க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா அந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? மார்க்கெட்டை நம்மளால வந்து முன்னாடியே வந்து சரியான வேல்யூவோட கணிக்க முடியும் அப்படிங்கிறத மேக்ஸ் மூலயமா படிச்சிங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான். இது என்கிட்ட படிக்கணுங்கிறது இல்லைங்க. மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலுமே நீங்க படிச்சு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஏன்னா எல்லா வேல்யூஸும் நீங்க இருக்கும். பட் எந்த வேல்யூல நான் ட்ரேட் பண்றது அப்படின்னா அதுக்குன்னு சம் வேல்யூ இருக்குங்க. அதனாலதான் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா அந்த 222ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழே நிக்கிறாரு. இங்கேயும் வந்து அவரு கிட்டத்தட்ட எஸ்டர்டே உடைய லோவுக்கும் கீழே தான் இருக்காரு. ஸோ இது ஓடிஎம், அதே இன்னொரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தேன். அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 39க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 79 எக்ஸாக்ட் ப்ரைஸை போய் இன்னைக்கு டச் பண்ணியிருப்பாரு. எப்போ கிட்டத்தட்ட 46ல இருந்து அவர் வந்து 79 போயிருப்பாரு. இவ்வளோ தான் மார்க்கெட்டுங்க. இது எங்கிருந்து போயிருக்காரு? 26 ருபீஸ்ல இருந்து மார்க்கெட்டு 60 ருபீஸ் போயிருக்காரு. இந்த 26ங்கிற பிரைஸ் எங்க இருந்து வருது? எஸ்டர்டே உடைய லோங்க. ஓகே, இதே 26,150 புட்டு 58 ரூபாயில ரிஜெக்ஷன் ஆகும் பொழுதே வந்து நீங்க தாராளமா வந்து காலை வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல பிரீமியம் இங்கேயும் கிடைச்சிருக்கும். சரிங்களா? சரி, ஓகேங்க. இதே மற்ற வேல்யூஸ் என்ன இருக்கு? இது வேண்டியது இல்லை. இது நம்ம எடுக்கக்கூடிய மேக்ஸ் வேல்யூங்க. 26,050 கால் 135க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும். இதே 26,300 புட்டு 135க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இது மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கக்கூடிய பிரைஸ்ங்க. இங்கேயும் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள மட்டும்தான் மார்க்கெட் இருந்திருக்கு. அதுக்கு மேல எங்கேயும் போகவும் இல்லை, வரவும் இல்லை. அவ்வளவுதான் மார்க்கெட்டு. இதே வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி வேல்யூ பாருங்க. எக்ஸ்பைரி வேல்யூங்கிறத எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எந்த பிரீமியம் எடுக்கணும்னா 26,200 காலுக்கும் 26,150 புட்டுக்கும் தான் இன்னைக்கு எக்ஸ்பைரி வேல்யூங்க. இங்க மார்னிங் வந்து 36ல இருந்து போனவர் 60 வந்து டார்கெட்டுங்க. அதே மாதிரி 35 பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து கீழே வந்தவர் எக்ஸாக்டா 12 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனவர் 35ங்க. ஸோ அப்போ இந்த நேரத்துல இங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாரு? இங்கேயும் அதே 19 ரூபாய் வந்து 30 ரூபா போறாரு. எகைன் இவர் ஜீரோ ஆயிருப்பார். 2 பேருமே இதுல ஜீரோ ஆயிருப்பாங்க. ஆனா இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் எங்க இருந்தா அந்த 12 ரூபாயில இருந்து இவர் எவ்வளவு தூரம் போயிருக்காரு பாரு. நான் உங்களுக்கு காமிச்சேன், 45 ரூபாயில இருந்து 79 ரூபா போனதை விட 12 ரூபாயில இருந்து 29ங்க, 33 ரூபா போயிருக்காரு. எனக்கு 29 போதுங்கிறேன். இதனுடைய வேல்யூ மட்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்க, தெரியும். ஏன்னா இந்த வேல்யூ நம்ம காலையில எடுத்து வச்சு உட்காரணுங்க சீட்ல. ஆனா இவங்க 2 பேருமே ஜீரோ ஆயிருப்பாங்க.
இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரீமியம் நம்ம எடுத்து வச்சு செக் பண்ணணும். 26,200 புட்டை எடுத்து பாருங்க. கரெக்ட். இவரை வந்து 6 ரூபாய் இதே இங்க போடக்கூடிய இந்த பிரைஸ்ல கவனிச்சு பாருங்க தெரியும். இதே 3 minutes டைம் ஃப்ரேம்ல இங்க 6 ரூபாய் 88 காசுல இருந்து இவர் எவ்வளவு போயிருக்காரு? இதே பிரைஸ் 43 ரூபாய் போயிருப்பாரு. இங்க திரும்பவும் கீழே இறங்கினாலும் அதே பிரைஸுக்கு போறாரு தெரியுதுங்களா? 31 ரூபாய். ஸோ இந்த விலை என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். இதுதான் எக்ஸ்பைரி வேல்யூன்னு சொல்றதுங்க. புரியுதுங்களா? இது நம்ம கிளாரிட்டியோட இருக்கக்கூடியவங்களுக்கு சரியா தெரியும் இந்த பிரைஸ் எங்க இருந்து வருதுன்னு. இந்த பிரைஸ் தெரிஞ்சாலே போதும், எக்ஸ்பைரியை நீங்க ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஒரு என்ட்ரியும் இப்ப இதுக்கு கீழே போயிருச்சுன்னா இதை வெளியில செக் அவுட் கொடுத்து இதை வெளியில மாத்திக்கிட்டே இருக்கணுங்க. வேல்யூ மாத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதே வேல்யூவை நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு வந்து 26,196க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இப்பொழுதைக்கு க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதை நான் எங்கிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்? 808ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 808, 943 பிவோட் வேல்யூ. அடுத்தது செல் பிலோ லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுறாரு. அடுத்தது இந்த செல் பிலோன்னா சொல்லக்கூடாதுங்க, இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலதான் ஓபன் ஆகுறாரு. அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டாரு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் இப்போதைக்கு க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னா பார்த்துக்கலாம். நம்ம வேல்யூஸோட பார்த்துருவோம். எப்பவுமே ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. எப்பவுமே பிளைண்டா வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதம் க்ளோஸ் ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் ஃப்ரைடே தான் மார்க்கெட்டு. கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. நிஃப்டி எடுத்து பண்றேன்னா பண்ணிக்கலாம். நிஃப்டி நாளைக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் தான். அதனுடைய ஸ்ட்ரைக் வேல்யூ பார்த்துருவோம். 26,150 கால். 151க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதே 26,200 புட் 108க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இம்பார்ட்டன்டான வேல்யூவை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க, போதுமானதா இருக்கும். 26,150 கால் வந்து 152ங்க. அதே 26,200 புட் வந்து 108. இந்த ரெண்டு பிரைஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் வேல்யூவா இருக்கும். இதுவே வந்து மற்ற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு சென்செக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து 95 பாயிண்ட்ஸுங்க நாளைக்கு மொமெண்டம்ங்கிறது. 85,500 கால் 226க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுவே 85,500 புட் 171க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. சரிங்களா? இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மட்டும்தான் ஆக்ட் ஆகும்னு நீங்க எடுத்துக்கணும். அதர்வைஸ் வந்து நீங்க இந்த மற்ற லைன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். எந்த பிரைஸ்ல எடுத்தாலும் அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் ஸ்டாப் லாஸ்ங்க. இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பிரைஸ்ல இருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அடுத்த லைன்ல மேல போகும்போது நீங்க தாராளமா என்ட்ரி ஆகலாம். அப்ப இந்த லைனுக்கு கீழே தான் இது வந்து எஸ்எல்ங்க. புரியுதுங்களா? 22 பாயிண்ட் வரும். கண்டிப்பா இது கொடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ அந்த இதுக்கு மேல போறாரு அப்படின்னா திரும்பவும் இந்த பிரைஸுக்கு நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ப்ராஃபிட். இங்க கீழே வந்தா எஸ்எல். இப்படிதான் எடுக்கணுங்க, வேற வழி இல்லை. சரிங்களா? நீங்க இது வந்து வேல்யூ தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.